குமாருக்கு எப்பெல்லாம் மன அழுத்தம் ஏற்படுதோ அப்பெல்லாம் கடற்கரைக்கு போவான். பொங்கி எழும் கடல் அலைகளை பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள இருக்கும் ஸ்ட்ரெஸ் போய் சமாதானம் நிலவுறது மாதிரி உணர்வான். இத பற்றி அவன் தன் நண்பன்கிட்ட இப்படி சொன்னான். பறந்து விரிஞ்ச நீல வர்ண கடலை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பும் ஆச்சரியமும் உண்டாகுது. ஆரவாரிச்சுக்கிட்டு தொடர்ந்து வரும் கடல் அலைகள், கடலோட ஆற்றல், இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஒண்ணுமே இல்லைன்னு உணர்றேன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இவ்வளவு பெரிய கடல் பக்கத்துல நான் ஒரு மிகச்சிறிய பகுதி, கிட்டத்தட்ட ஒரு தூசி மாதிரிங்கிற எண்ணம் வருது. இந்த புரிதல் ஏற்படும்போது என்னுடைய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாமே பெருசா தோன்றது இல்ல. நான் கடலோட ஓசைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். சில வேளைக்கு கடல் பக்கத்துல இல்லாம தூர இடத்துல இருந்தேன்னா பதிவு செஞ்ச சத்தத்தை கேட்டு மன ஆறுதல் அடைவேன்னு சொன்னான். நம்ம வாழ்க்கையில ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு போதிய மன பலமும் தைரியமும் இல்லாம இருக்கலாம். குடும்பம், வேலை, உறவு, இப்படி பொறுப்புகள் ஒண்ணு பின்னால ஒண்ணு வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்கும். அழகான இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது மூலமா நாம நிம்மதி அடையலாம். ஆனா இந்த நிம்மதி நிரந்தரமானது இல்ல. கடலும் அலைகளும் தரும் பிரமிப்பை விட, இயற்கை காட்சிகள் தரும் பரவசத்தை விட மிக உன்னதமான பிரசன்னம் ஒண்ணு இருக்குது. கடல்களையும் அலைகளையும் இயற்கை காட்சிகளையும் படைச்ச ஆண்டவர் படைப்பை விட மேலானவர் இல்லையா? அவருடைய அன்பு நாம கற்பனை செய்ய முடியாத அளவு கடலை விட அதிகமா ஆழமானது, முடிவில்லாதது, பறந்து விரிஞ்சது. மனம் நிம்மதி இழக்கும்போது அவர் பாதத்துல அப்படியே அமைதியா உட்காருங்க. ஒன்னும் கேட்க வேண்டாம், ஒன்னும் பேச வேண்டாம். நாம எதுவும் சொல்லாமலேயே அவருக்கு நம்ம மன நிலைமை புரியும். அவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு அருளிச் செய்வார். செஞ்சுதான் பாருங்களேன்.